பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம் தாழ்த்தி. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, சொன்ன பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை எனக்கு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையிலே மட்டுமாய் உம்மை பாடி துதித்து ஆராதித்து வேதம் வாசித்து ஆண்டவரே செபிக்க கர்த்தர் நீ தந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தேவ செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு பேசுவீராக. ஆண்டவரே சோத்திர வசனத்தை கொண்டு வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை சிறப்படுத்தி தாங்கி எங்களை உணர்த்தி எங்களை ஆண்டவரே சோத்திரம் எச்சரித்து எங்களை வழி நடத்துகிற உடைய வழியிலே எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமாக எங்களை நீர் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் தடைகளெல்லாம் புறப்படுத்தி போடும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இயேசு ஒப்பற்றவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவரை போன்ற ஒருவர் இல்லை. அவர் எது எதெல்லாம் ஒப்பற்றவர் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 13 15 வசனத்தை வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 13 15 வசனம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவர் எடுத்தமில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி சிநேகிதருக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களையும் சிநேகித்து தன் ஜீவனையே கொடுத்த ஒரே ஒருவர் ஒப்பற்றவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி இந்த உலகத்தில் யார் ஜீவனை கொடுத்தது? சோத்திரம். சில ஆட்களெல்லாம் வந்து சோத்திரம் தங்களுக்குன்னு ஒரு சில கொள்கைகளை வச்சுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிற்பாடு வந்த ஒருவர் கூட என்ன பண்ணார்? சோத்திரம் அங்கங்கே போய் அவங்க மதத்தை பரப்ப பலருடைய ஜீவனை எடுக்கிற ஆட்களாக தான் இருந்தாங்க. சோத்திரம். ஆமாம், ஜீவனை கொடுக்குறவர்களா இல்லை. என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ணி என்ன பண்ணணுமா, மதத்தை பரப்பணும் அப்படின்ற கொள்கையோடு கூட செயல்பட்டதெல்லாம் சரித்திரம். சோத்திரம், சரித்திரம் இதெல்லாம். சோத்திரம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஜீவனை கொடுக்குற அன்பு. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலோ அதிகமான அன்பு ஒருவரிடத்துலமே இல்லை. சோத்திரம். அப்படி பாருங்க, ஒரு சிலர் பாருங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆமாம் சோத்திரம், என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆபத்து வரும்போது தான் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் இருக்கிற தன் மனைவியை நேசிக்கிற அல்லது தன் கணவனை நேசிக்கிற தன் பிள்ளைகளை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சில சமயம் போராடுவாங்க. தான் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டாலும் தன் குடும்பத்தார் பாதுகாக்கப்படணுமே அப்படின்லாம் நினைக்கிறவர்கள் உண்டு. அப்படியே நூற்றில் ஒருத்தர் அப்படிலாம் இருக்கிறாங்க. சோத்திரம். ஆனால் உலகம் முழுவதில் இருக்கிற சகல ஜனங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து தன் சிநேக சோத்திர சகல மனுஷருடைய சோத்திர ரட்சிக்கப்பட சோத்திரம் நரக அக்கினிக்கு தப்ப பாவத்திலிருந்தோம், சாபத்திலிருந்தோம், பிசாசன்படியிலிருந்தோம், வியாதியிலிருந்தோம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், பாதாளத்தின் நரகத்தின் வல்லமையிலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்த ஒரே ஒருவர் சோத்திரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்த வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்யுங்க, என் சிநேகிதராக இருப்பீங்க. என் சிநேகிதராக இருக்கணும். நான் உங்களை சோத்திர என்னுடைய ஊழியத்தில் உங்களை வைத்து நான் பயன்படுத்தி 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, சோத்திரம், நான் உங்களை ஒரு வேலைக்காரராக இல்லை, நான் உங்களை சிநேகிதராக நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறார். அப்படியாக இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற முழு நேர ஊழியர்களாக எங்களையும் இந்த ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களையும் கர்த்தர் சிநேகிதராக பார்க்குறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். எது முடியலையோ ஜப ஊழியமாக செய்யணும். சோத்திரம். ஒரு சபை வந்து வளர்ச்சி அடைவதும் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதும் சோத்திரம் பாதுகாக்கப்படுகிறதும் ஜெபிக்கிறவர்களால். ஹல்லேலூயா. தூங்குறவர்களாக அல்ல. ஜெபிக்கிற நேரத்தில் எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வந்தீங்க? காலையில் எந்திரிச்சு எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? சோத்திரம். ஆராதனைக்கு ஜெபிச்சிங்களா? ஆராதனைக்கு ஜெபிச்சுட்டு வரணும். ஆண்டவரே ஆராதனையில்
ஆண்டவரே நீர் மகிமைப்படணும், பாடல் பதி ஆசீர்வதிக்கணும், ஆராதனை ஆசீர்வதிக்கணும், வேதவாசிப்பதி ஆசீர்வதிக்கணும், ஜெபப்பதி ஆசீர்வதிக்கணும், செய்திப்பதி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு வாங்க. என்னோடு பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ சோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நீர் வந்து எங்களோட இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பணும் ஆண்டவரே அப்படின்னு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வரணும், ஜெபித்து வரணும். அப்போ கர்த்தர் பாருங்க உங்களுக்கு அந்த இந்த நாள் மனரமியமான நாளாக இருக்கும். அதில் நீங்கள் வந்த மாதிரியே போனீங்கன்னா அது யார் மேலே தப்பு இல்லை? ஊழியக்காரங்க மேலே தப்பு இல்லை. தேவசமத்துக்கு வந்துட்டு நாம் வந்த விதமாகவே போயிடக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். விடுதலையோட ஒருவேளை அந்த வாரத்தில் நீங்கள் சில காரியங்களால் தொழிலையோ வியாபாரமோ வேலையோ சோத்திரம் மற்றும் வேறு ஒன்று பிழைப்பின் காரியங்களில் ஏதோ ஒரு காரியத்தில் வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளுடைய சோத்திரம் டார்ச்சர் இப்படிலாம் சில காரியங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே வந்து ஆறுதல் அடைஞ்சு சோத்திரம் நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட நீங்கள் வீடு திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பார்த்தீங்களா, இப்படி சொல்கிறாரு. ஊழியக்காரராக தான் தெரிந்து கொண்டார் ஆண்டவர். சோத்திரம், அவருடைய சீசர்களிலிருந்து அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். ஆமாம், ஊழியர்கள் தன்னோடு இருக்க முடியும் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவருடைய சீசர்களை கூட சோத்திரம் ஒரு விசுவாசிகளாக இருந்து ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர்களாக அந்த 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக என்ன பண்ணார், அனுப்பி சுவிசேஷம் அறிவிக்க வைத்தார். அவர்கள் அப்போ வருங்க, கர்த்தர் அந்த நாளிலிருந்து செய்கிற காரியங்களை தான் சபையிலையும் செய்கிறோம். முழுநேர ஊழியர்கள் உண்டு. கர்த்தர் சபையினுடைய ரத்தம் சிந்தி சோத்திரம் மீட்டு கொண்ட அவருடைய சபை. அவர் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அல்லேலூயா. சோத்திரம். அதே வேளையில் இந்த சபையை மேய்ப்பதற்கு கர்த்தர் சபையின் மேய்ப்பர்களை தருகிறார். ஊழியர்களை, எங்களை போன்ற ஊழியர்களை தருகிறார். சோத்திரம். பைபிள் தூக்கிட்டு போகிறாலாம் ஊழியக்காரன் இல்லை. சோத்திரம். ஆமாம், ரோட்டில் போகிறவங்களாம் சும்மா அப்படியே சோத்திரம். சபைன்னா மேய்ப்பன்னா ஆத்துமாக்கள் இருக்கணும். சபை சோத்திரம் ஆத்துமாக்கள் இருக்கிறதா. அதே போல் பாருங்கள், சில பேர் எனக்கு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நான் அப்போஸ்தலர்னு பேர் போட்டுக்கிறாங்க. சோத்திரம் பிஷப்னு போட்டுக்கிறாங்க. சோத்திரம். அவர் அப்போஸ்தலர்னா சபையை ஸ்தாபிக்கிறவராக இருக்கணும். சோத்திரம். பிஷப்புனா சோத்திரம் பல சபைகளை ஸ்தாபித்து அந்த சபைகளுக்கு ஒரு தலைவரை போல் இருக்கணும். சிலருக்கு சபையே இருக்கிறது இல்லை, ஆனால் தொங்க விட்டுருவாங்க. என்ன தெரியுமா, கட்ட மாதிரி தொங்க விட்டுட்டு நான் ஒரு பிஷப்புன்னு சபை ஒரு 4-5 சபையை ஸ்தாபிச்சிருந்தாருன்னா அவர் பிஷப்புன்னு ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படியே இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான், அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க, நான் ஒரு பிஷப்பு. சோத்திரம். சரி, எப்படியோ அவங்களுக்கு ஆசை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், யாரை எப்படி தெரிந்து கொண்டாரோ அதன்படி தான் அவங்கவுங்க. இப்போ நானும் சபையின் மேய்ப்பெண் தான், பாஸ்டர், அவ்வளோதான். சோத்திரம். வேறு என்ற ஒரு மாதிரி ஒரு காரியமும் இல்லை. சோத்திரம். அதுதான் அடையாளம். சோத்திரம். அப்போ பாருங்க, ஏன்னா வேதமே சொல்லுகிறது சோத்திரம் மந்தை இல்லாத மேய்ப்பெண் ஆனால் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். குறிப்பாக நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்துக்க, அந்த காரியங்கள்லாம் இருக்குது. நான் சொல்ல நேரம் இல்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது என்ன செய்ய மாட்டானா. நம்முடைய ஆண்டவர் சோத்திரம் ஒரு விதத்தில் நம் பரலோகத்தின் தேவன். சோத்திரம். 2வது அவர் யாருன்னா சோத்திரம் எல்லாரும் இப்போ உலகப்பிரகாரமாக கடை தொழில் வியாபாரம் இப்படிலாம் வச்சிருக்கிறவங்களுக்கு எஜமானா இருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே வேலைக்காரர்கள் இருக்கிறது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட வேத வசனம் என்ன சொல்கிறது, உங்களுக்கும் எஜமானுகளாய் பூமியில் இருக்கிறவர்களே உங்களுக்கும் எஜமானவன் பரலோகத்தில் உண்டு என்பதை அறிந்து சோத்திரம் உங்கள் வேலைக்கார இடத்துல கடும் சொல்லை அகற்றி விடுங்கள்னு இருக்கு வேதத்தில் இருக்கா. சரி, அது இருக்கட்டும். அப்போ பாருங்க, சோத்திரம் எப்படி எஜமான. அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவரை என் எஜமானனே அப்படின்னு ஃபாதர் கூட பாடியிருக்காங்க இல்லைங்களா. எஜமானனே என் இயேசு ராஜனா, அப்படி ஆண்டவரை உயர்த்தி பாடுகிறது நல்லது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, சோத்திர, நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறல்ல, என் வேலைக்காரன்னு சொல்கிறதில்லை. அவருடைய ஊழியத்தை செய்தவர்களை கூட அவர் ஊழியக்காரன் வேலைக்காரன்னு சொல்லலையா. அன்னசர ஊழியக்காரன் தன்னை எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அப்போ நம்மை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டவர். சோத்திரம்.
அப்போ ஒரு சில இது காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது அடிமை, சோத்துரு ஆண்டவனுடைய இது யாராவது இறைவனினுடைய அடிமை அப்படிலாம் சில இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியங்கள் அப்படி இல்லை. நமக்கும் அவருக்கும் முதல்ல இருக்கிற உறவு என்னன்னா தகப்பன் பிள்ளை உறவு. அல்லேலூயா, சோத்திரம். வேதம் சொல்லுகிற யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களாக இருந்தாலும் அத்தனை பேர்களும் என்னது தேவனுடைய பிள்ளைகளாக படிக்க அதிகாரம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மார்க்கம் எங்கேயுமே இல்லைங்க, எங்கேயுமே இல்லை. சோத்திரம். அடிமை அப்படின்னு சொல்லப்படுகிறது பல காரியங்கள் இல்லை. அடிமை, சோத்திரம் அப்படி அல்ல. அப்போ இந்த பிள்ளை என்ற நிலைமை வரும்போது கர்த்தர் சோத்திரம், நீங்களெல்லாம் ஆண்டவருடைய மகள்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. நாங்களாம் யார் அப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய மகன்களாக இருக்கிறோம். அடுத்து தான் ஊழியக்காரன், நாங்கள் ஊழியர்கள் என்ற ஒரு நிலைமுறை. ஆமாம், சோத்திரம். எங்களுக்கு அதான் பெருமை. ஊழியக்காரர் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சிநேகிதன் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறனால கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ற பேர் கொடுக்கப்படுகிறது, உண்மைதான். ஆனாலும் கூட சோத்திரம் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு. அந்த ஊழியர்களை பார்த்தா முக்கியமாக சொன்னார். சோத்திரம் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறார்? நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் நம்முடைய ஆண்டவர் அறிவித்தாரா? அறிவித்தது தான் இப்போ என்ன எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிறது. 4 சுவிசேஷ புத்தகத்திலும் பிதா அறிவித்ததை பிதாவிடத்தில் கேள்விப்பட்டதை என்ன செஞ்சார் ஆண்டவர்? நமக்கு சோத்திராஜ் அன்னைக்கு இருந்த தம்முடைய ஜனங்களுக்கு அறிவித்தார். அறிவித்தது தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம். சரி, சில வசனங்களை கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யோவான் 13:1 அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது அன்பை குறித்து, அவருடைய அன்பை குறித்து சில வார்த்தையை பார்த்துட்டு சோத்திர பிதாவின் அன்பை குறித்து பார்க்கலாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பார்க்க யோவான் 13:1 வாசிங்க. போகும்படியாக தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்துல அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா முடிவு பரியந்தம் இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. மனுஷருடைய அன்பு சூழ்நிலை நிமித்தம் மாறும், சந்தர்ப்பங்கள் நிமித்தம் மாறும், நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் நம்ம ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. பிதாவினுடைய அன்பு கூட மாறாது. இப்போ ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு மாறாது. பரிசுத்த ஆவியானவராகிய மூன்றில் ஒருவராகிய தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை குறித்து சொல்லப்பட்டு வாசிக்கலாம். ரோமர் 5:6-8 வசனம். நல்லா கவனிக்கணும். இந்த அன்பு செய்கிற தெய்வத்தை நாம் அதிகமாக அன்பு செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மேலே உங்களுக்கு அன்பு கூடுதா குறையுதா? உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஃபாதர் பண்ணாங்களே, நேசிக்கிறேன் உண்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்தில் நேசிக்கிறேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். அப்படி ஆண்டவரை அன்பு கூறணும், நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். இந்த தெய்வம் இம்மை மட்டும் இல்லை, நித்திய வரைக்கும் நம்மை நேசித்து நம்மை வழி நடத்தக்கூடிய வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. அன்றைய நாம் பிளனற்றவர்களாக இருக்கும்போதே, எப்படி பிளனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அக்கிரமக்காராக மரித்தார். யார் அந்த அக்கிரமக்காரர்? நானும் தான் ஒரு காலத்தில் அக்கிரமக்காரன். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அக்கிரக்காரராக இருந்தோம். இன்னும் உலகத்தில் எவ்வளோ பேர் சோத்திரம் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த முடியாதவர்கள் எல்லாம் சோத்திரம் இன்னும் பாவிகளாய் வாழ்கிறார்கள், அக்கிரமர்களாய் வாழ்கிறார்கள், துன்மார்க்கராய் வாழ்கிறவர்கள் உண்டு. சோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தி ஒரு நல்ல மனுஷனாய் வாழ வைக்கிறது என்பதை எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். ஆனால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காராக என்ன செஞ்சாரா? மரித்தார். சரி, அடுத்து பாருங்க, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க, பார்த்தீங்களா? சோத்திரம். இப்படிலாம் இருக்குது. சோத்திரம். ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல சோத்திரம், ஒரு சிலர் குறித்து சொல்லுவாங்க
தன்னுடைய சிநேகிதனுக்காக என்ன செஞ்சான், அவன் போய் உயிரை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு சில நண்பர்களை குறித்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப இன்னைக்கு குறைவு. இன்னைக்கு உயிரை எடுக்கிறவன் தான் இருக்கிறான், உயிரை கொடுக்குறவன் இருக்கிறான். நண்பர்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. கொண்டு போய் அவன் ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கணும் கொண்டு போய் சோத்திர பாவ செற்றும்பங்களில் சோத்திர குடி போதை பல விதமான போத வஸ்துகளுக்கு சோத்திரம் அடிமையாக்கி சோத்திரம் தானும் கெட்டு போகிறது மட்டும் இல்லை, மற்றவர்களையும் சோத்திரத்தை கெட்டு போகத்தக்கதாக வழி நடத்துகிற நண்பர்கள் தான் இன்னைக்கு அதிகம். அல்லேலூயா. நல்ல பிள்ளைகளை நட, உன் குடும்பத்தை காப்பாற்று, உன் மனைவி பிள்ளைகளை நேசி, நானும் அப்படி தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சோத்திரம் தங்களையும் பாதுகாத்து கொண்டு மக்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு குறைவு. அப்படி இருக்கிறவர்கள் ஒருவேளை அது கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், தாங்களும் உணர்வடைந்த நல்ல நண்பர்கள் என்ன செய்வாங்க, தாங்களும் நல்லவர்களாய் வாழ்ந்து மற்றவர்களை நல்வழியில் நடத்துகிறவர்கள் தான். அவர்கள் தான் சோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்படாத மற்றவர்களை கூட நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருடைய அன்பை அறிவித்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், பாவங்களை மன்னிக்கிறவரும் எல்லா ஜனங்களை நேசிக்கிறவரும் ஜாதி மத பேதமின்றி எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தவரும் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் சோத்திரம் ஒரு பட்டணமும் ஒவ்வொரு தேசமும் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. நீதிமன்றமுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ரோமர் புஸ்தகத்தில் நிருபத்தில் எழுதுறாரு. அடுத்த வசனம், பரிசுத்த ஆவியான துணையர் கூட சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிங்க. அப்போஸ்தலர் ஆவியானவரே கொடுத்த வார்த்தை. நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே என்னாச்சா, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சோத்திரம். அவருடைய அன்பை குறித்து வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் 3:16 தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல், தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை விசுவாசிக்கிறவர் எவர்களோ என்று ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கணும். சோத்திரம். எவனோன்னு போட்டிருக்கு. எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல்னா நரகம் போகாமல் அர்த்தம். நரகம் போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை இந்த பூமிக்கு தந்தரளி, இந்த உலகத்துக்கு தந்தரளி என்ன செஞ்சார்? இவ்வளவா உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்றால் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவன் 2000 வருஷங்களாக தேவன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ சோத்திரம், ஒவ்வொருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவிகளாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், சோத்திரம். மற்றுள்ள துன்மார்க்கராய் வாழ்ந்தவர்கள் சோத்திரம் ஆண்டவராய் இயேசுவின் கிருபையினாலே புண்ணியத்தினாலே சோத்திரம் நீதிமான்களாய் வாழுகிறார்கள், வாழ முடியும். சோத்திரம் உண்டார். இதுதான் சுவிசேஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க 1 யோவான் 4:9 10 1 யோவான் 4:7 கூட வாசிக்கலாம். 1 யோவான் 4:9-10 வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லுகிற இரட்சகராக இயேசு சோத்திரம். இதை குறித்து நமக்கு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர் அருகே செல்வ இருந்தேன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. சோத்திரம். தேவன் எப்படி இருந்தானா? சோத்திரம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அவரை அருகே எப்படி இருந்தாராம்? செல்ல பிள்ளையாக இருந்தாராம். சோத்திரம். அப்படியே கடவுளுக்கு என்னையா சோத்திரம், தெய்வத்துக்கு சொல்லுவானுங்க. பெரிய ஞானிகள் மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் உண்டு. சோத்திரம். உனக்கு வேதம் தெரியலைன்னா கம்முன்னு இரு, பைபிள் தெரியலைன்னா உன்னுடையது முக்கியம்னா நீ சொல்லிட்டு போயா. ஏன் நீ சோத்திரம் இந்த பைபிளை நீ என்ன பண்ணுறது கூடாது? சோத்திரம். அதாவது தங்களுடைய காரியங்கள் அவங்களுடைய இதில் இருக்கிற காரியங்கள்லாம் மறைக்க சோத்திரம் எல்லா விதமான இதிலேருந்து காப்பி அடித்து தங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி கொண்ட சோத்திரம் அந்த வேதம்னு சொல்கிற காரியங்களில் சோத்திரம் எப்போ வந்தது? இன்னைக்கு என்னத்தான் வந்தது? சோத்திரம். இந்த வேதாகமம், இந்த பைபிள் கர்த்தருடைய வார்த்தை சோத்திரம். 6000 வருஷம் உள்ள சத்தியங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். ஆதி மனிதன் உண்டான காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
சோதரி இதில் எதுவுமே இதை பார்த்து தான் அநேக காரியங்கள் என்ன பண்ணாங்க. ஆமாம், நீதிமொழிகள் பல விதமான நற்போதனைகளை இதிலிருந்து தான் எடுத்து அப்படியே தங்களுடைய தங்களுக்கு தோன்றியபடி கொஞ்சம் விவரித்து எழுதி கொண்டார்கள் மற்ற இதில். இதுதான் உண்மை. சோத்திரம் இது எல்லாத்துக்கும் முதன்மையானது பைபிள் தான், வேதம் தான். அல்லேலூயா. இதுதான் உண்மை. சோதரத்தை இதை தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம தெரிஞ்சிருக்கணும். மற்றவர் தெரிஞ்சிருக்காங்க இல்லையோ நம்ம அறிஞ்சிருக்கணும். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் இதுதான் நித்தியத்தில் ஆண்டவருடைய இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு வந்தார் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆட்கள். சோத்திரம் மனிதாவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு தேவன் இறங்கி வந்தது ஒரு முறை 2000 வருஷத்துக்கு முன்பாக. அல்லேலூயா. அவர் என்னைக்கு இருக்கிறவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். சோத்திரம் என்று வேதம் சொல்கிறதே. சோத்திரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் இப்போ வாசிக்கலாம், எழுதி போடலாம். 1 யோவான் 4, 9, 10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே யாரால பிழைக்க முடியும் பாருங்க. பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகி ஆண்டவராய் இயேசுனால தான் நான் பிழைக்க முடியும். அல்லது சோத்திரம் இந்த பூமியில் சோத்திரம் வாழ்கிறதுக்கு நம்ம உழைக்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம இருந்தாலும் இங்கே சொல்லுகிறது என்னன்னா, அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாக இன்மையிலும் நித்தியத்திலும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காகத்தான் பிழைக்கும்படிக்கு என்று சொல்ல வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதுனாலேயே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அவருங்க சோத்திரம் அவர் அனுப்பப்படாதிருந்தா தேவனுடைய அன்பை இந்த உலகம் கண்டிருக்காது, நம்ம கண்டிருக்க மாட்டோம். சோத்திரம். சரி, 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தான் இந்த தேவ அன்பின் காரியங்கள் அதிகமாக ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செஞ்சாரு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலேயே அன்பு என்ன செஞ்சிருக்கு, உண்டாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினதுனாலே அன்பு என்னாச்சு, உண்டாச்சு. எவ்வளவு தெளிவாக அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா. நாம் தேவனிடத்தில் நாம் எப்போ அன்பு கூர்ந்தோம், ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டபடினால என்ன செய்கிறோம், இப்போ என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து அன்பு கூறுகிறோம். இன்னும் அதிகமாக என்ன அவரை அன்பு கூர்ந்து அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரிடத்தில் நாம் உறவாடணும், ஜெபத்தில் உறவாடணும். இதெல்லாம் அவசியம். நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக வெளிப்பட்டவர் நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 1 யோவான் புத்தகத்தில் வாசித்தோம்னா அன்பை குறித்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:7 வாசிங்க. அப்படி இருக்கும் போது நாமும் என்ன செய்யணுமா, பிரியமானவர்களே. இப்போ இது வரைக்கும் பார்த்தோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுகிறார். பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார்னு நம்ம வேதத்தை வாசித்தோம். இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சொல்லப்பட்டு சபையால் ஐக்கியமாக இருக்கிற நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னவா, பிரியமானவர்களே இருக்கிறீங்களா, உங்கள் குடும்பத்தில் முதல் அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி நடத்துட்டீங்களா? கணவன் மனைவி அன்பு பலப்படுவதாக. அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவு அன்பு பலப்படுவதாக. அல்லேலூயா. குடும்பங்களில் அன்பை வெளிப்படுத்துவோம். சோத்திரம். அதே போல் சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரிகளுக்குள்ளாக நல்ல அன்பை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சகோதரர்களை உங்களுக்குள்ளாக நல்ல அன்பை நீங்கள் காத்து கொள்ளுங்க. சோத்திரம். கர்த்தர் மேலே அன்பு கூறுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டா குடும்பத்தில் மேலே அன்பு கூறுங்க. சோத்திரம். சபையின் மேலும் அன்பு கூறுங்க. அல்லேலூயா. ஆமாம், இது தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அதே சமயத்தில் மற்றவர்களையும், உலகத்தில் இருக்கிற மற்ற சகோதரிகளையும், மற்ற மதத்தை சேர்ந்தவர்களையும், மற்ற சோத்திர ஜனங்களையும் நம்ம இடத்துக்கு கிறிஸ்துவத்தில் என்ன இருக்கக்கூடாது. ஆமாம், தேவனுடைய பார்வையில் சோத்திர கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, யூதன் என்றும்
வித்தியாசம் இல்லை, அடிமை என்று வித்தியாசம் இல்லை. இந்த மதத்தான், இந்த சோத்திரம், இந்த தேசத்தான் என்று சோத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. இந்த தேசத்தார், அந்த ஜனத்தார், இனத்தார் என்ற வித்தியாசம் இல்லை. கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். கர்த்தர் சகோதரம் உண்டாடும். அதே வேளையில் மற்ற மதத்தாரும் சகோதரம், மற்ற மதத்துடைய சகோதரர்களையும் நாம் நேசிக்கணும். அவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்களும் தேவனை அறிந்து கொள்ள நாம் ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா, சகோதரம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு சகோதரம் இது தேவனே கொடுத்தது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகத்தில் இருக்கிறது. தேவன் எப்படி தான் இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். சோத்திரம் இப்படி சொல்லுகிறது சில காரியங்கள் இல்லை. ஏன்னா சோத்திரம் இறைவன் சோத்திரம் பயங்கரமான கடுமையான தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படிலாம் சிலதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம வேதம் என்ன சொல்ல வாசிக்கலாம். எத்தனை வசனம்? 4:16. தேவன் 14:16 வாசிக்கலாம். ஆமாம், அதில் இருக்கு. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தெய்வம், நம்ம தெய்வம் என்று சொல்லுகிற நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிதா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன். அன்பில் நம்ம நிலைத்திருந்தா நாம் தேவனிலே நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனும் அப்படிப்பட்டவர்கள் மேலே நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்தில் நாம் கர்த்தரோடு நிலைத்திருக்கணும்னாலும் அன்பு தேவை. அவர் நம்ம மேல் நிலைத்திருக்கிறார். ஏனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இருக்கிற தெய்வத்தை நல்லா நேசித்து என்ன பண்ணணும்? பின்பற்றணும். சோத்ரு ஆமாம், உறுதியாய் பின்பற்றி, அதான் நிலைத்திருக்கிறது என்பது உறுதியாய் பின்பற்றுகிறது. சோத்ரு ஆமாம், ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றுகிற காரியங்களில் ரொம்ப கவனமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்ததாக பார்த்தா சோத்திரம் யோவான் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆம் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? போர்ச்சவர் அனுப்பி ஆண்டவராக இயேசுவை கொண்டு வர சொல்கிறாங்க ஆட்கள். பரிசேயர் சதுசேயர்லாம் இதே வேலையை அலைஞ்ச பண்ணுது தான். சோத்திரம் ஆமாம், பரிசேயர் சதுசேயருடைய அந்த ஆவி உடையவர்கள் யாருமே சபையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே சோத்திரம் அவருக்கு பின்னாடி அலைஞ்சவனுங்க தெரியுமா அவங்களுக்கு? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் அப்படி இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த 12 அப்போஸ்தலர்களை போல இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, எப்படி என்ன செய்ய சொல்கிறாரோ, அவர் என்ன பேச சொல்கிறாரோ, என்ன ஊழியம் செய்ய சொல்கிறாரோ அதை செய்தவர்களாக அவர்கள் இருந்தாங்க. அதே போல் நம்ம இருக்கணும். பரிசேயர் சதுசேயரை நீங்கள் பாருங்கள், நியாயசாஸ்திரிகள்லாம் பூரா ஆண்டவர்கிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கணும், என்ன குறை கண்டுபிடிச்சி பேசணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஆண்டவர் அது சொன்னோம், ரசிக்கிறதுக்கு முன்பாக அந்த குறைகள் இருந்திருக்கலாம்ட்ட. மற்றவர்கள் குறை சொல்கிற காரியம், குற்றஞ்சாட்டுகிற காரியம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிற்பாடு சோத்திரம் அதெல்லாம் முற்றிலுமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கிட்டேருந்து விலகுவிட்டும். அல்லேலூயா. வேண்டாம் நமக்கு குறை சொல்லுகிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது. சோத்திரம் அப்படிப்பட்டவங்க பாருங்கள், சோத்திரம் யாவரோட சமாதானம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆமாம், சோத்திரம் உறவுகள் கெட்டு போகும். வேண்டாம். கர்த்தர் சோத்திரம் பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசிரியர் எடுத்து பரிசேயர் எடுத்து திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் சொல்கிற, நீங்கள் அவனை ஏன் சோத்திரம் அப்படி சொன்னாங்க. ஆண்டவரை மரியாதை இல்லாமலாம் பேசியிருக்கிறாங்க. சோத்திரம் சரிங்களா? சோன் கொண்டு வரல என்று கேட்டார்கள். அது சோத்திரம். அடுத்த வசனம், சேவகர் என்ன சொன்னாங்களாம்? பிரத்யுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல அவர் பேசுறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசலையா? நான் எத்தனை பேரை பார்த்துருக்குறோம். ஆமாம், சேவராக இருக்கிற ஆளுகள் பல பேரை பார்த்துருப்பாங்கல்ல, இப்போ பேசுறது செயல்படுறதுலாம். அவரை போல் ஒருவரும் பேசுறது நாங்கள் சோத்திர அதாவது அந்த ஆண்டவராக இயேசு பேசுகிறது போல் ஒருவரும் ஒரு காலம் பேசினதில்லை அப்படி சொன்னாங்க. கற்றுக்கிட்ட சோத்திரம் உண்டாகட்டும். அதே லூக்கா 4ஆம் அதிகாரம், இப்போ 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இப்போ நம்ம வாசித்த அந்த வேதபதியிலிருந்து சில வார்த்தைகளை பார்க்கலாம். 4:22 வாசிங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்டு, எப்படி அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டுச்சு? கிருபையுள்ள வார்த்தை புறப்பட்டது.
உங்களுடைய வாயிலிருந்தும் கிருபையுள்ள வார்த்தை புறப்படுவதாக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து என்ன செஞ்சாங்களாம்? ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், யோசேப்பின் குமாரன். ஆமாம், ஸ்தோத்திரம். மரியாளின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆமாம் அவங்களாம் பெரிய ஆளுகளை மாறியும் ஆண்டவரை இயேசு அவர் இது ஸ்தோத்திரம் ஒரு என்னது எதில் வச்சு ஸ்தோத்திரம் அந்த சிலையில் வச்சு என்ன செய்கிறது? ஆமாம், அவர் இம்பிட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளையா குழந்தை இயேசு அவர். ஆமாம், எப்போதும் குழந்தை இயேசா தான் இருக்கிறார் அவர். பாவம். இவர் மற்றவங்கெல்லாம் புனிதர்கள், அவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்களாம் தெய்வத்துக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இன்னைக்கு தெய்வம் ஒருவரே, தேவன் ஒருவரே ஸ்தோத்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தெய்வம் ஒருவராய் இருக்கிறார். அவர் 3 வித ஆழ்தத்துவத்தில் வெளிப்படுகிறாரே அல்லாமல் தேவன் ஒருவரே என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த தேவனே மகிமைக்கும் கணத்துக்கும் பாத்திரர், வணக்கத்துக்குரியவர் அவர் மட்டுமே. அல்லேலூயா. ஆமாம், மற்றவங்களெல்லாம் நாங்கள் வணங்குறோம், நாங்கள் கடவுள்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோத்திரம் பக்தியெல்லாம் இன்னைக்கு பிரிஞ்சு தேவனிடத்தில் போக வேண்டிய அந்த கனமும் துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் இன்னைக்கு பல பேருக்கு பிரிஞ்சு போய் கிடக்கு. சோத்திரம் அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 4:32 வாசித்தாச்சு. அடுத்த 4:36 வாசிங்க. 4:22 வாசிங்களா? 22 வாசித்தோம். அடுத்து லூக்கா 4:32 வாசிக்கலாம். ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்டனா? நம்முடைய ஆண்டவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? அதிகாரம் உள்ள வசனம். அல்லேலூயா. அதான் சில சமயம் பிரசங்கம் பண்ணும்போது சில வார்த்தைகளை அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுறோம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட வசனம். அவர் அதிகாரமுள்ள அவருடைய வசனத்தை பிரசங்கித்தார். அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்டதான் போதகம் இல்லை. சோத்திர யூதர்கள் காலத்தில் அந்த போதனைகள் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 4:36 வாசிங்க. 4:36 எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன வார்த்தை பாருங்க. ஒரு பிசாசு துரத்தும் போது ஆச்சரியப்படுறாங்க. சோத்திரம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை எடுக்கிற அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். அல்லேலூயா. சோத்திரம். அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டார். அதே ஆண்டவர் சொன்னார், சோத்திரம் விசுவாசம் உள்ளவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவணுன்னு சொன்னார். அப்படின்னா விசுவாசிகள் இடத்துல அந்த அடையாளம் காணப்படும் அப்படின்னு மார்க் 16:16 சொல்றாரு. நாமத்தினால் என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் பிசாசை துரத்திருக்கிறீங்க? நான் விசுவாசியாக இருக்கும்போது துரத்தல தான், ஆனால் ஊழியக்காரங்க ஆன பிற்பாடு துரத்திக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கொடுமலுக்கு விரோதமாக போராடுகிற பிசாசுகளை துரத்துறோம். ஊழியக்காரர்களை சும்மா இருக்கிறதில்ல. உங்களுக்கு விரோதமாக மறைவாக இருந்து வஞ்சகமாக சோத்திரம் போராடுகிற காரியங்களை ஜபத்தில் விரட்டுறோம். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் ஆமாம், ஒரு பிள்ளை சோத்திர போராடி அப்படியே ஜபம் பண்ணும்போது, பாஸ்டர் என்னை பின்னாடி அப்படியே தள்ளுது, சோத்திரம் அது விலகுது. அல்லேலூயா. சோத்திரம். அந்த பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. அல்லேலூயா. நீ விசுவாசம் மேற்கொள்ள முடியாது, ஆண்டவருடைய பிள்ளையாயிடுச்சு. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், அந்த பிள்ளையுடைய சித்தப்பா அவரும் போராட்டத்தில் இருந்தார். அவர் ஜபத்தின் நிமித்தம் பிசாசு போராட்டம் தான். இன்றைக்கி நாள் தெளிவாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க சாட்சி. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். சோத்திரம் வல்லமையோடு இருக்கிறார். இன்றும் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். குடும்பங்களை கெடுக்கிற பாழாக்கிற எல்லா அசுத்தாவின் வல்லமைகள் வெளியேறி கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாருங்க. அப்போ அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? வார்த்தையும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும். ஆமாம், பிசாசிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது. ஒரு சிலர் பேர் பேசுவாங்க, நீ எங்கேருந்து வந்த சொல்லு, எதுக்காக வந்த சொல்லு, இதெல்லாம் என்ன கதை இது? பொல்லாத பிசாசு. ஆண்டவர் எது அந்த கதை கட்டுக்கிட்டு இருந்தாரா? சோத்திரம் வரலாறு கட்டுக்கிட்டு இருந்தாரா? ஏன் சோத்திரம் போ அப்படின்னு துரத்திடுவார். அதிகாரமுள்ள வார்த்தைகள் அவர் வார்த்தைகள் அவர் பயன்படுத்தாத நம்ம ஒன்று பயன்படுத்துகிறோம். அவருடைய நாமம். அல்லேலூயா. அவர் எதுனா எப்படி துரத்தினாரா?
அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு என்ன செஞ்சாரு? கட்டளையிட்டார். போ, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை தான். நம்ம துரத்தும் போது வெறும் போ என்று சொல்லுகிறது இல்லை, சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே போ. அல்லேலூயா. ஆமா, நீங்களே விரட்டுறீங்களா? விரட்ட முடியுமா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சோத்திரம், எத்தனை சோத்திரம் காரியங்களை விரட்டினீங்க? சோத்திரம், எங்கள் வீட்டில் அப்படியே ஏதோ கருப்புருவம் அங்கிட்டு போகிற மாதிரி தெரியுது, ஏன்னா ஒரு பயமாக இருக்குது. விசுவாசிகளும் சொல்லக்கூடாது, நீங்களே விரட்டணும். அல்லேலூயா. சோத்திரம், இப்போ வாசிங்க சோத்திரம் மார்க்கு வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 16 வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களா ஊழியர்களால் அப்படின்னு சொல்லப்படலை. விசுவாசிக்கிற யாவர்களால். ஒன்று ஊழியக்காரர்கள் தான், ஊழியக்காரர்களாக இருந்தாலும். இன்னொன்று யாரு? ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு மறுபுறப்படைந்து சோத்திரம் தேவனால் பிறந்து அப்படின்னு சொல்லலாம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருக்கும் என்ன உண்டு? பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் உண்டு. அதை நீங்க தான் பயன்படுத்தணும். சோத்திரம். சரி, வாசிக்கலாம். அடக்கம் அடையாளங்கள் என்ன? இயேசுவின் நாமத்தை அன்னைக்கு அங்கே சொல்லிட்டார் பார்த்தீங்களா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதான் சொல்கிறேன், பிசாசுகளை துரத்தணும். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ வேலையோ பிள்ளைகளுடைய படிப்போ எதிர்காலங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசுகளையும் எல்லா பொல்லாத வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தணும். அல்லேலூயா. பாவ போராட்டத்தை பிசாசு கொண்டு வரானா? பாவ இச்சையை கொண்டு வரானா? வாலி பிள்ளைகளே துரத்து இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினால. பாவ இச்சையை பாவ எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசே இயேசு நாமத்தினாலே ஓடிப்போ. சோத்திரம். ஆமாம், அப்படி உங்களுக்கு பிசாசா சோத்திரம் மொபைல் இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி எரிஞ்சிருங்க, டப்புன்னு தூக்கி எரிஞ்சு உடைச்சி போடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இதோட போயிட்டு தொலை. அல்லேலூயா. எனக்கு நீ சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிற, வேண்டாம். சோத்திரம். மொபைல் இல்லாமல் யாரும் வாழலை. சோத்திரம் வாடுறவங்க இருக்கிறாங்க. சோத்திரம் அப்படி தேவைப்பட்டால் என்ன பண்ணுங்க? டச் பண்ண விட்டுவிட்டு எதுக்கு மாறிடுங்க. நிறைய பேருக்கு அதுலலாம் என்ன ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஆமாம், வெட்டி ரீல்ஸ் எல்லாம் பார்த்து வீணாக போயிடாதீங்க. அல்லேலூயா. அதையும் சொல்கிறேன், அதில் நல்ல விஷயங்கள்லாம் வருது, நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம தோத்துறோம் டெய்லி அப்போ நானே பாருங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு வளர்வதற்கு சர்ச்சு வாரியர் ஸ்பைஸ்லாம் என்ன அனுப்புகிறேன்? முக்கியமான சோத்திரம் பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை, சோத்திர பிரசங்கங்களை கூட நானே அனுப்புகிறேன். உங்களுக்கு நீங்கள் பலப்பட முடியும். மூத்த ஊழியர்கள் சும்மா ஊழியக்காரண்ட பேரில் சோத்திர அந்த கூத்தாடுறவங்கள ஆளுகளாம் நான் அனுப்புறதில்ல. அப்படி ஆளுகளாம் தேவையில்லை. சோத்திரம் நல்ல பரிசுத்தவான்களுடைய நல்ல செய்திகளை சோத்திரம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்து பிரயோஜனமாக அனுப்புகிறேன். அதெல்லாம் பாருங்கள். சோத்திரம் தேவையில்லாத இந்த சின்ன பிள்ளைங்க இந்த சோத்திரம் என்ன பண்ணுதுங்க, குழந்தைங்க அது சோறு திங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதை போட்டு கொடுக்குறாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு சோத்திரம் மணிக்கணக்கில் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கவனம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்படிலாம் சொல்கிறத விட்டுவிட்டு எங்களுக்கு நல்ல குழுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கய்யா. இதையும் சொல்லுவோம் அதையும் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, விசுவாசிகள் நடக்க அடையாளங்களா? நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். எவ்வளோ பேர் பேசுறீங்க நவமான பாசை? எதுமா? வாலிய பிள்ளைகளை சொல்லுங்க, மகனுங்களே, அந்நிய பாசை எவ்வளோ பேர் பேசுறீங்க? நாங்களை போட்டு நாம் சோத்திரம் நல்ல உங்கள் பாத்திரம் திறந்திருக்கட்டும், ஆவியானவர் ஊற்றப்பட இடம் கொடுங்கன்னா அதான் நல்ல அருமையாக சோத்திர ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் சொன்னார் வந்தவர். நைட் ப்ரேயரில் சோத்திரம் அந்த நாட்களில் உண்மைதான். அந்த நாட்களில் அவரெல்லாம் எங்கள் காலத்தில் என்னுடைய வயதில் நெருக்கியிருப்பார், இல்லாட்டி கொஞ்சம் கூடுதலாக இருப்பாரான்னு தெரில. சோத்திரம் அவங்க அப்பாவெல்லாம் நான் நல்லா அறிஞ்சு, அவங்க அப்பாவெல்லாம் தண்டையார் கணாசன் சபைக்கு வருவார். ஐயாவை நான் என்னுடைய MITயில் அவங்க அப்பா சோத்திரம் வந்தார், மார்ட்டின் பாஸ்டருடைய அப்பா சம்பந்த ஐயாவை நான் கொண்டு பெரியார் நகரில் அவர் வீட்டில் இறக்கி விடுவேன். மாதம் ஒரு முறை வருவார். சோத்திரம் அந்த ஊழியக்காரர் சோத்திரம் நல்ல சுவிசேஷகர். அந்த ஐயா சம்பந்த ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். சம்பந்த ஐயான்னு சுவிசேஷகர். அவங்க பிள்ளைகள்லாம் அவருடைய மூத்தவர் நல்ல பாடல் எழுதி பாடுகிறவர் கேஎஸ் வில்சன். அவனுடைய தம்பி பாஸ்டராக இருக்கிறாங்க. சோத்திரம்
பாருங்க, அவங்க நல்ல செய்தியை கொடுத்தாங்க, நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. அவங்க சொன்னது உண்மை, 100க்கு 100 உண்மை. அந்த நாட்களில் எங்கள் 90வது வருஷம் 80வது வருஷம் சோதனை அந்த நாட்களெல்லாம் ரசிக்கப்பட்டவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் 90 பேர் அபிஷேகம் பெற்றவங்களா இருப்பாங்க. சபையில் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. 10 பேர் தான் அபிஷேகம் பெறாமல் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. இன்றைக்கி சோத்திரம் 10 பேர் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, 90 பேர் அபிஷேகம் இல்லை, ரசிப்பு இருக்கு. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, ரைட்டு. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? இப்போ நீங்களே கை வருத்துங்களேன். எதுக்கு இப்போ உயர்த்தி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போ கையை உயர்த்துறதுக்கே யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லையா, தாகம் இல்லையா பெற்றுக்கொள்றதுக்கு? யார் தடை? நாங்கள் தடையா? உங்கள் குடும்பத்தார் தடையா? சொல்லுங்கள். சோத்திரம் அவங்களாம் நான் கடிந்து அப்புறப்படுத்துவோம் இயேசு நாமத்தில். தடைகளெல்லாம் வரக்கட்டணும்ல. சோத்திரம் நீங்களே தடையாக இருப்பீங்க பெரும்பாலும். பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இது என்ன பெற்றுக்கொள்ளணும்? ஒன்றும் புரியாத பாசையாக எழுதிட்டு போட்டோம். அது பரலோக பாசை. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு, நாம் வேதம் சொல்கிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரோடு அல்ல தேவனோடு பேசுகிறான். அல்லேலூயா. ரகசியங்களை பேசுகிறான், பக்தி விருத்திக்கு எதுவாக பேசுகிறான் என்று இருக்கிறது, பேசுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? கர்த்தர் சோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் முத்திரையாக நமக்கு கொடுக்கப்படுகிறாரு. மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. சோத்திரம். நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்படி சொன்னாரே, பேசணுமே, சபையை பேசணுமே. ஆண்டவர் தன்னுடைய சபையார் சோதர நவமான பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறாரு. அடுத்து சொல்கிறாரு, சோத்திரம் அப்படி இருக்குது, ரைட்டு. வீட்டில் போய் மீதி வாசி பார்த்து கொள்ளுங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு முக்கியமாக இந்த வசனத்தினுடைய காரியங்கள் முக்கியம். பின்னாடி இருக்கிறது இன்னும் சில காரியங்கள் இருக்கணும். பிசாசுகளை துரத்தணும். ஊழியர்கள் மட்டும் இல்லை, ஊழியர்களை துரத்துறது அவசியமான காரியம். சோதரம் நீங்களே துரத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கும் போது அதை பயன்படுத்துங்கன்னு சொல்ல வர்றேன். சோத்திரம். சரி, அப்போ பாருங்க, ஒன்று சோத்திரம். கர்த்தராய் இயேசு ஒப்பற்றவர். எதனால அப்படின்னா அவருடைய அன்பில் சோத்திரம் அவர் ஒப்பற்றவர். அல்லேலூயா. அவரை போல அன்பு காட்டுகிற ஒருவரும் இல்லை. அந்த அன்பு எப்படி அன்புனா ஜீவனை கொடுத்த அன்பு. அல்லேலூயா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் ரெண்டாவது அவருடைய வார்த்தை ஒப்பற்றது. கர்த்தர் சோத்திரம் வேதம் சொல்கிறது, அவரை போல ஒருவர் பேசினதில்லை. அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டது? கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. கர்த்தர் சோத்திரம் மட்டுமில்ல, அவருடைய வசனம் எப்படிப்பட்டது? அதிகாரமுடையதாக இருந்தது. மட்டுமில்ல, அவர் பிசாசை எப்படி துரத்தினார்? அசுத்தாவிகளை எப்படி துரத்தினார்? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் துரத்தினார். அப்படிப்பட்ட அதிகாரமுடைய வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்மிடத்தில் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அவருடைய பிரதிநிதிகளாய் ஊழியர்களாக இருக்கிறாங்க. ஊழியர்களை பயன்படுத்தணும். அது ஊழியர்கள் பயன்படுத்தப்படுவதற்கு அபிஷேகம் தேவை, கர்த்தருடைய ஆவியானவருடைய துணை தேவை. அதே போல் உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரோதமாக போராடுகிற வல்லமைகளை, பிசாசின் வல்லமைகளை போராடிய ஜெபித்தே நீங்கள் சோத்திரம் அவைகளை உங்களிடத்தில் அணுகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? துரத்தி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளலாம். ஆமேன். சோத்திரம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவதாக யோவான் 1:29 அவர் நிறைவேற்றின கிருபை ஒப்பற்றது. சோத்திரம். வாசிக்கலாம். 1:29. வரக்கண்டு தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். சோத்திர. தேவ ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டது? சாந்தம் உள்ளது. அதே போன்ற சாந்த குணமுடையவர்களாக இருந்தார். சோத்திரம். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க முடியாது நம்ம நடத்துகிறார். நம்ம கொடூரக்காரர்களாக இல்லை. சோத்திரம். ஆண்டவர் அவரை போலவே அவருடைய பிள்ளைகள் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். உலகத்தில் இப்போ மற்ற காரியங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரவாதிகளுடைய சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளுடைய காரியங்கள்லாம் மோசமாக இருக்கிறது. சோத்திரம். நைஜீரியா தேசத்தில் சோத்திர கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை அங்கே இருக்கிற மற்ற ஒரு குரூப்பு மதத்தை சேர்ந்த சோத்திரம் அங்கே அது இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாம் என்ன பண்ணுறது? அவங்க வேலையே என்னது? ஆமாம், அப்பாவி கிறிஸ்தவர்களை கொள்றது தான் வேலையாக வச்சுருக்கானுங்க. கேட்டால் சோத்திரம் என்ன பண்ணுவாங்க? ஆமாம் சோத்திரம், இதெல்லாம் எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணுங்க? ஜிகாத்து பண்ணுங்க. ஏன் ஜிகாத்து பண்ணி? அப்பாவியில் கொள்றதா? ஜிகாத்து அநியாயம் பண்ணுறது. சும்மா இருக்கிறவங்கள
ஏதோ தீமை சிந்தை பண்ணலாம், சும்மா அவங்க ஆட்டுக்கு அவங்க காரியங்கள் ஒரே தேசத்தில் பிறந்து இன்னும் சோத்துற ஒரு மனுஷனை நேசிக்க முடியாதபடிக்கு சோத்துற ஒரு மதம் இருக்குமானால், ஒரே தேசத்தில் பிறந்த ஒரே ஜனங்களை ஒருவரும் நேசிக்க முடியல. சோத்திரம் ஒரு அன்பு காட்ட முடியல. நம்முடைய தேவன் அன்பு காட்டுங்க, இறக்கம் செய்யுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது சோத்திரம். மற்றதெல்லாம் எப்படி என்ன தெரியுமா? ஆமாம், சோத்திரம் பழிவாங்கு, சோத்திரம். ஆமாம், அப்படிலாம் சொன்னதுனால தான் என்னாச்சுன்னா இன்னைக்கு தீவிரவாதங்கள் பெருகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சோத்திர தேவனுடைய அன்பை பெற்று நாம் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்போமாக. அல்லேலூயா. சோத்திர உலகத்தின் பல காரியங்கள் பலவிதமாக இருக்கிறது. சோத்திர பலவிதமான மத தீவிரவாதிகளெல்லாம் உலகம் முழுவதும் சோத்திர கொண்டு வரப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். சோத்திர இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தான் என்ன செய்யணும்? ஆமாம், அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நம்முடைய தேவனுடைய அன்பையும் நாமும் அவருடைய மூலமாக பெற்ற அன்பையும் காண்பித்து அவர்களுக்காக ஜெபிப்போமாக. அல்லேலூயா. அவர்களெல்லாம் மனம் திரும்பணும். தீவிரவாதிகள் எல்லாம் மனம் திரும்பட்டும். சோத்திரம். மற்ற மத தீவிரவாதிகள் எல்லாம் மனம் திரும்பட்டும். கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சோத்திரம். அதைத்தான் பாருங்க, கர்த்தர் இயேசு ஒப்பற்றவர் என்ற தலைப்பில் தியானிக்கும் போது இதெல்லாம் நம்ம சோத்திர விசேஷமாக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனிடத்தில் இரக்கத்துக்காக மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு. பாருங்கள், அப்பாவிகள் காஷ்மீரில் அப்பாவிகள் என்ன செய்யினா தீவிரவாதிகள் கொன்று 28 பேருக்கு நேருக்கு மேலே கொன்று விட்டார்கள் என்று பார்க்குறோம். அப்பாவிகளாக டூரிஸ்ட் போனவங்கள கொண்டுட்டாங்க. பாருங்க, அப்போ அந்த தீவிரவாதம்லாம் ஒழிக்கப்படணும்னா அங்கே எதுக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. சோத்திர இந்து சகோதரிகள் இறந்து போனது மட்டும் இல்லாமல் சில இஸ்லாமியர்களும் சோத்திர கூட இறந்து போயிருக்கிறார்கள். அதோடு கூட ஒரு கிறிஸ்தவர் கூட இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. பாருங்க, சோத்திரம் மதத்தை கேட்டு கொள்கிறான் அன்னைக்கு. சோத்திரம் அப்படியே சோத்திர அடையாளங்களாம் பார்த்து கொள்றதாக அப்படிலாம் சொல்லப்படுகிறது. சோத்திர கேள்விப்படுகிறோம். இது எல்லாமே அன்பற்ற தன்மை. அல்லேலூயா. வெறுப்பு, சகிப்புத்தன்மை இல்லை, சோத்திரம், பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள்னால தான் இதெல்லாம் சம்பவிக்கிறது. இது எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய சோத்திர தேவன் காட்டின நல்ல வழி. எல்லாரையும் நேசியுங்கள், மன்னியுங்கள். அல்லேலூயா. ஆமாம், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் நம்ம போதிக்கிறோம். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 1:29 வாசித்தோம். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற எதுக்கு கர்த்தரா இயேசு பூமிக்கு வந்தாருன்னா உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க. அப்படின்னா அதை விட்டு உலகத்தின் பாவத்தை விட்டு ஜனங்கள் விலக. சோத்திர அது ஏற்கனவே இந்த திட்டங்களை ஏற்படுத்தி 2000 வருஷமாக செஞ்சிட்டாரு. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அதுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த இயேசுவை விசுவாசித்து நம்பி விசுவாசித்து, ஆண்டவரே நம்முடைய இரத்தத்தினாலே கழுவுங்க, என்னை பாவங்களை கழுவுங்க, நான் விசுவாசிக்கிறேன், சோத்திரமுடைய வசனம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் என்று சொல்லி சோத்திர ஆண்டவராக இயேசுடைய இந்த அன்பினாலே நிரப்பப்படும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சோத்திரம் வேத வசனத்தின்படி ஒப்பு கொடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது என்று பார்க்கிறோம். அடுத்த அப்போஸ்தலர் புத்தகம் 4:12 அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? தொடர்ந்து கர்த்தர் இயேசு ஒப்பற்றவர் என்பதற்கு நாம் பார்க்கும்போது அவருடைய நாமம் எப்படிப்பட்டதா? அவருடைய நாமம் பெரிய விசேஷித்த நாமம். வாசிக்கலாம். அவராலே அன்றி அவர் ஆண்டவராய் இயேசுவால் அன்றி வேறு ஒருவரால் என்ன செய்யறதில்ல? ரட்சிப்பு வராது. சோத்திரம். மனிதர்களால் புனிதர்களால் ரட்சிப்பு வராது. என்னால் உங்களால் வராது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேற எந்த விதத்திலும் கர்த்தர் சோத்திரம் வேற எந்த தெய்வம் என்று சொல்கிற வேற ஒன்று விதத்திலும் வர்றதில்லை. அதனால வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமாம், அதனால் கிறிஸ்துவத்தில் என்ன செய்கிறாங்க? ஆமாம், அவங்க மூலமாக என்ன பண்ணிடலாம்? ஆமாம், சோத்திரம் கடவுள்கிட்ட போயிடலாம், இவங்க மூலமாக கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு சோத்திரம் நான் ரசிக்கப்பட்ட அந்த நான் எதுலேருந்து வந்தேனோ அதில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புனிதர்கள் மூலமாக போயிடுவோம், மனிதர்கள் மூலமாக போயிடலாம். எதுக்கு? ஆண்டவர்கிட்ட நேரடியாக போய் அவர்கிட்ட அவர் மூலமாக தான் ரட்சிப்புன்னு சொல்லும்போது அங்கே அவர் மூலமாக போகலாம், இவங்க மூலமாக போகலான்றதெல்லாம் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சோத்திரம் தேவையில்லாத காரியங்கள். சோத்திரம் வேத வசனத்துக்கு மாறான காரியங்கள். இன்னைக்கு பைபிளில் முக்கியப்படுத்துறது இல்லை, பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும். சோத்திரம் ஆமாம், மனித போதனைகள், மனித கற்பனைகள் இருக்குது.
மனிதன் கற்பனைகள் நமக்கு முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய கற்பனைகளும் அவருடைய கட்டளைகளும் தான் நமக்கு முக்கியம். ஆமென், அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அவராலே என்று, ஆண்டவராய் இயேசுவாலே என்று வேறு ஒருவரால் என்ன செய்யல, ரட்சிப்பிலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாமம் தான் இயேசுவின் நாமம். ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவருடைய இரத்தம் இதான் ஒப்பற்றது. அவருடைய அன்பு ஒப்பற்றது. சோத்திரம். ரெண்டாவது அவருடைய வார்த்தை ஒப்பற்றது. மூன்றாவது அவர் நிறைவேற்றின கிரியை ஒப்பற்றது. நாலாவது அவருடைய நாமம் ஒப்பற்றது. ஐந்தாவது அவருடைய இரத்தம் ஒப்பற்றது. வாசிக்கலாம். 1 பேதுரு 1 18 19. 1 பேதுரு 1 18 19. உங்கள் முன்னோர்களால் அந்த சோத்திர யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். சோத்திரம், நீங்கள் உங்கள் முன்னோர்களால் அந்த, இன்னும் சொல்லப்போனால் சோத்திரம், பேதுரு நிருபத்தில் பொதுவான அந்த 1 பேதுரு 1 வாசிங்க. பேதுரு கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் எத்தனை தேசத்தாருக்காக எழுதினாரு? பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில். அடுத்த வசனம், முன்னறிவின்படியே பரிசுத்தமாக்குதினால். பாருங்க, நல்லா கவனிங்க. ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார் நம்மை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதே போல் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை நம்மை, அவர் வசனமே சத்தியம். வசனத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்குறோமே, இதனால நாம் பரிசுத்தம் அடைகிறோம். ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல் மூணாவது. சோத்திரம். இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த 3 நமக்கு அவசியம். இயேசுவின் ரத்தம், சோத்திர, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். கேட்டு நாம் சோத்திர வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது நாம் வசனத்தின் மூலமாக நாம் பரிசுத்தம் அடைகிறோம். மூணாவது, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்குறதுனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்துள்ளப்பட்ட. ஆமாம், நீங்களும் நானும் யாரு? நானும் நீங்களும் யார்? பரதேசிகள் இந்த உலகத்துக்கு. அல்லேலூயா. நமக்கு நிரந்தரமான ஒரு தேசம் உண்டு, அது பரலோக தேசம். அல்லேலூயா. பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டா. அப்போ பாருங்க, பல தேசத்தில் இருக்கிற அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கும் பல தேசத்தில் இருந்த அந்தந்த புறஜாதிகள் எல்லாருக்காகவும் எழுதினார் இந்த நிருபத்தை. ஆவியானவர் எழுத வச்சார். கர்த்தர் சோத்திரம். அப்போல்லாம் சொல்லும்போது சொல்கிறாரு கர்த்தர் சோத்திரம் ஆட்டம். இப்போ வாசிக்கலாம். 1 பேதுரு 1 18 19 மறுபடியும் போடலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து, பாரம்பரியம் தான் இன்னைக்கு முக்கியமாக இருக்குது சில பேருக்கு. நம்ம எப்படிங்க ஐதீகங்க, நம்ம பாரம்பரியங்க, நம்முடைய சாஸ்திரங்க, நம்முடைய சம்பிரதாயங்க, அதெல்லாம் முக்கியமுங்க. எதியா முக்கியம்? வேதம் சொல்லுகிறது சத்திய வேதாகமம் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். இது என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடந்தால் போதும். சோத்திரம். இதுதான் நமக்கு நல்வழி காட்டும், பரலோக வழியை காட்டும். சோத்திரம். பாரம்பரியங்கள் அல்ல, சடங்காச்சாரங்கள் அல்ல, சோத்திரம் ஐதீகங்கள்ல சொல்கிறது. ஒருத்தர் கிறிஸ்தவர்களே சொல்கிறது சோத்திரம் ஐதீகங்கப்பா. சோத்திரம். ஆமாம், ஒருத்தர் எங்கள் அம்மா இறந்ததுக்கு வந்தார். வயதில் மூத்தவர். சோத்திரம். சரி, ஒரு உறவுக்காரர் கூடன்னு சொல்லி தூரத்து உறவு. வந்தோடனே அந்த ஆர்சியில் இந்த இப்படி தொட்டு என்ன பண்ணணும், இப்படி என்ன பண்ணணுமா? சோதரன் கையை தொட்டுக்கிட்டு இப்படி பண்ணணுமா? அது கேதம் கொடுக்குறதா, அது இப்படி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், சோத்திரம்னு சொன்னேன். அதுக்கிட்ட ஐதீகத்தை மாற்றுறது என்னது? இவர் ஐதீகத்தை மாற்றுறது இப்படி தொட்டு இப்படி பண்ணணுமே. என்ன எப்படி தொட்டு எப்படி பண்ணானே? ஏன் கையை சோத்திரம் சொல்கிறோம்ல, அது போதாத உனக்கு? சோத்திரம். தாய் இழந்து போயிருக்கிறோம், வர்றார். சோத்திரம். அப்படி என்னன்னா இதுக்கு மேலே என்ன உனக்கு மரியாதை வேணும்? உனக்கு என்ன ஐதீகம் உனக்கு கிடக்கு? அதில் குப்பையில் போடியா? அல்லேலூயா. குப்பையில் போய் போடு. ஆமாம், சோத்திரம். அப்படி நான் அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறேன். ஆமாம், வயதில் மூத்த ஒரு மாமா வேணும் அவர். சோத்திரம். ஏதோ ஒரு வயதில் மாமா வேணும் அப்படின்னு சொல்லி குறைப்பட்டுக்கிட்டாரு. அப்போ நாங்கள் குறை பேசிட்டு அடைஞ்சார். இவர் நமக்கு கருத்துக்கள் வந்துட்டோம்ல.
நம்ம ஆசிலேருந்து வந்துட்டோம்ல, அப்படி இப்படி அவங்க இப்படி இது அதனால அந்த பெந்தகோஸ்துக்கு போயிட்டாங்கல்ல, அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. என்னையா நீ கொண்டு போகிற, என்னத்தை இது இப்படி சோத்திரம் கையை இப்படி வச்சு எடுக்கிறதுனாலையும் நீ என்ன மாற்றம் வந்துடுது? சோத்திரம் அதுக்கு பதிலாக உனக்கு ஒரு மரியாதை செலுத்தி சோத்திரம்னு சொன்னால் அது உனக்கு கடமை இல்லையா? பாருங்கள் எப்படி ஆளுகளாக இருக்கிறாங்க பாருங்கள். சோத்திரம். அப்போ சரி, சோத்திரம் 1 பேதுரு 1:18-19 வாசிங்க. அனுசரித்த என்னது வீணாய் பாரம்பரியமாய் அனுசரிக்கிறது என்னது? வீணான காரியம், வீணான நடத்தை என்று என்ன செய்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய அழிவுள்ள வஸ்துக்களாகிய ஆமாம் வெள்ளியும் பொண்ணு இன்னைக்கு நிறையா நம்ம சோத்திரம் என்ன பண்ணுறோம்? அழிவுள்ள வஸ்துக்களாக இருந்தாலும் அதை என்ன செய்யறது? அதை முக்கியப்படுத்துகிறோம். சரி, இன்றைக்கி போடுறவங்க போட்டுக்கிறீங்க, பத்திரமா போட்டுக்கோங்க. அல்லேலூயா. அதனால நம்ம மீட்கப்படலை. எதனால? முன்னு போட்டுக்கிறீங்களே, பலன்னு போட்டுக்கிறீங்களே, அதனால அதே தான் மீட்டுச்சா அவங்கள? சுடி சொல்கிறதுனால சரி நிலையில இருந்து அவுத்து வச்சுருவோம் அப்படிலாம் தீர்மானிக்க வேணாம். சோத்திரம். அப்போ ஒன்று பாஸ்டர் சொன்னார், நான் போட்டிருப்பேன், அதையும் கெடுத்து விட்டார் அப்படின்லாம் சொல்லாதீங்கப்பா, வேண்டாம். வெளியினாலும் பொண்ணை போட்டுங்க. ஆனால் அது மீட்காது. யாருது? பாவத்திலேருந்து மீட்குமா? அது மீட்டுச்சா? இல்லையா? இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்ம மீட்டது. அல்லேலூயா. சரி, 19 வாசிங்க. இப்போ முக்கியம். குற்றமில்லாத மாசற்ற நம்முடைய ஆண்டவர் யாரு? குற்றமில்லாத மாசற்ற. அங்கே ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, சோத்திரம், குற்றமில்லாத மாசற்ற 2 வார்த்தையை பயன்படுத்துறாரு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் 3வது என்னது? இது என்ன ரத்தம்? விலையேறப்பட்ட ரத்தம். என்னையா சோத்திரம், ரத்தம் பாவம் கழுவுது. ஆமாம், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ. சோத்திரம். அது எப்படி கழுவும்? அப்படி கழுவுனா நாங்கள் கழுவப்பட்டு நாங்கள் மனசாட்சியெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நல்ல ஆவி ஆத்மா சரீரத்தில் சோத்திரம் அந்த சோத்திரம் அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? அதனால தான் மீட்கப்பட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விலையை சொல்லுவோம். சோத்திரம். இதே வார்த்தை அப்படியே சொல்லுவோம். குற்றமில்லாத, எல்லாரும் சொல்லுங்க, குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி சொல்லுங்க, விசுவாசமாக சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சோத்திரம். சரி, அடுத்து எபிரேயர் 12:2 வாசிங்க. எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன செய்யல? அவமானத்தை என்னல, சிலுவையை சகித்து தேவனுடைய தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷங்க? திரளான ஜனங்க உலகம் முழுவதும் சோத்திரம் அவரை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்கிற திரள் கூட்டத்தை பார்க்கும்போது அந்த அவமானம்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியத்தில் பார்த்தோன்னே என்ன மதிக்கலை, எனக்கு அவமானம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? வேண்டாம். யார் மதிக்கிறாங்க, மதிக்காமல் போகட்டும். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். என்னை நேசிக்கல, நான் நேசிக்கிறேன்றவங்க. என்னை கணம் பண்ணுவதில்லை, நான் கணம் பண்ணுவேன்னு சொல்கிறாருங்க. அவரை கணம் பண்ணணும்னா அவர் கணம் கிடைக்கும். அதுக்கு மேலே என்ன கணம் வேணும்? அதுக்கு மேலே மனுஷனுடைய கணம் முக்கியமா? இன்றைக்கி நம்ம அப்படி எண்ணங்களை வந்துடுறதில்ல. அவங்க என்ன மதிக்கலை, இவங்க என்ன மதிக்கலை, இவங்க என்ன செய்யலை. சோத்திரம். நான் சில காரியங்கள் கண்டுக்கிறது இல்லை. நான் மாட்டுக்கு சோத்திரம் போயிட்டே இருப்பேன். சோத்திரம். ஆமாம், சில ஆளுகள் குறை சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, இப்படி கை வைக்கலை, இப்படி சுற்றி சொல்லிவிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் அப்படி சொன்னார் ஒருத்தர். அப்படின்னு குறை பேசிக்கிட்டு இருந்தார். அவர் மட்டும் இல்லை, மற்றவர்களும் குறை பேசிக்கிட்டு இருந்தார். மற்றவர்கள்ட்ட என்ன அது யாரும் ஒன்று கேதம் கொடுக்கல. என்னையா கேதம்? கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறதுன்றது இதெல்லாம் ஒரு இதான் பாரம்பரியம், சனக்காச்சாரம். சோத்திரம். வர்றவங்களும் வாங்க, சோத்திரம் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்தவங்க பெந்தகோஸ்துக்காரங்களை எந்த அந்நியும் கூட சொல்லியிருக்கிறேன். அது போதெல்லாம் சோத்திரம் மட்டும் பண்ணுங்க. கையை கொடுத்துட்டு காலை கொடுத்துட்டுலாம் இருக்க வேணாம். இன்னொன்று என்ன சொல்கிறேன், மாலையை தூக்கிட்டு வராதிங்க.
சோத்திரம் இடையில சொன்னேன், கல்யாணம் இது சாவுன்னு சொல்லும்போது எத்தனை பேர் மாலை தூக்கி இது வரைக்கும் போட்டிருக்கிறீங்க? மாலையை கொண்டு போயிருக்கீங்களா? எத்தனை கனமான மாலை கொண்டு போய் என்னது சோத்து இறந்து போனவர்களை மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு கொண்டு போய் என்ன செய்வாங்க? என்னது மேலே அந்த இது பெட்டியில் போட்டுட்டு தொட்டு கும்பிடுவாங்க. எத்தனை பேர் இந்த வேலையெல்லாம் இப்போ செய்து கொண்டு இருக்கீங்க? ரட்சிக்கப்படும்பாக செய்த வேலையெல்லாம் விட்டுருங்க. இப்போ எதுவும் செய்கிறீங்களா? சோத்திரம். அவரை தெய்வமாக்குறீங்கன்னு அர்த்தம். மனுஷன் ஒரு நாள் தெய்வமாக முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். மற்ற புராணங்கள் என்ன இருக்குது? அப்போ தெய்வமாயிடுறான் மனுஷன் இறந்த பிற்பாடு. சோத்திரம். என்னென்ன பாவம் அக்கிரம அநியாயமெல்லாம் செஞ்சுருப்பானோ. சோத்திரம். ஆனால் செத்த உடனே தெய்வமாயிருன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? ஒரு நாள் ஆக முடியாதுங்க. மனுஷன்தான், தெய்வம் தான். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். அதுதான். நல்லா கவனிங்க. இனிமேல் என்ன பண்ணாதீங்க. சோத்திரம். ஆமாம், உலக பிராரமாக இவ்வளோ சோத்திரம் இந்து சகோதரிகள் அவங்க மதத்தின் நம்பிக்கையில செய்கிறாங்க, அது அவங்க செஞ்சுட்டு போட்டோம். கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, கிறிஸ்தவர்களும் மாலையை தூக்கிட்டு போகுதுங்க. சோத்திரம். இதெல்லாம் மனுஷ கற்பனை. அதான் சொல்கிறது. சோத்திரம். கிறிஸ்தவ ரசிக்கப்பட்டவர்கள் கூட சில பேர் என்ன பண்ணுது, மாலை கொண்டு வருது. இதில் நான் ரொம்ப பாராட்டுறது, நான் வந்து சிபிஎங்காரங்க சோத்திரம் தூக்கி இங்கே வரும்போதே ஆளுகளை வச்சு விசுவாசிகளை வச்சு தடுத்து நிறுத்திடுறாங்க. மாலையை கொண்டு போனால் சிஸ்டர் பிரதர் கொடுத்துட்டு போங்க, என்ன இல்லை அங்கே அவருக்கு போடணும், இல்லை போட விட மாட்டேன், இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. இதனால் கொஞ்சம் தகராறு வரும். அவங்க அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஒரு மாலையாவது எங்கே போட விட மாட்டாங்க. நல்லா கவனிங்க, உண்மையை சொல்கிறேன். ஒரு மாலையாவது இங்கே போட விட மாட்டாங்க. இறந்து போனவர் அந்த பெட்டியில் போட விட மாட்டாங்கங்க. இனிமேல் அந்த மாதிரி பழக்கத்தை விட்டுருங்க. ஆமாம், ஊழியக்காரன நான் கர்த்தருக்குள்ள நான் மறிக்கும் போதும் ஒரு மாலை வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நம்ம பார்ப்பீங்களா வர்றதெல்லாம்? அப்படிலாம் கேட்காதீங்க. சோத்திரம். எனக்கும் உள்ளது தான், உங்களுக்கு உள்ளது தான். அல்லேலூயா. வேண்டாம். சோத்தப்படி சொல்கிறதுனால எனக்கு இப்போ உடனே மரணம் வந்துடுமா? வராது. என்ன கர்த்தர் வரைக்கும் ஊழியம் வளர்த்துட்டு வர வரைக்கும் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தரட்டும். ஆனால் எனக்கு தெரியாது. என்னுடைய காலங்கள் கர்த்தர் கருத்தில் இருக்கிறது. சொல்லுங்கள் எல்லாரும், என்னுடைய காலங்கள் கர்த்தர் கருத்தில் இருக்குது. நம்முடைய காலங்கள் கர்த்தர் கருத்தில் இருக்குது. அதனால சோத்திரம். நமக்கு இப்போ மரணம் வரும் அப்புறம் வர்றோம் அப்படின்றது இல்லை, என்னைக்காவது வரலாம். சோத்திரம். அது சோத்திரம். ஆகவே நாம் எப்போதும் தேவை பயத்தோடு பக்தியோடு பிரசத்தத்தோடு சாட்சியோடு உண்மையோடு வாழ்வோம். எப்போ மரணம் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். ஒன்றும் பயப்படாதீங்க அப்படி சொல்கிறதுனால. அதனால என்ன சொல்கிறேன், ஆமாம், இது நான் முந்தைய வரைக்கும் சொன்னதில்லை, பெரும்பாலும் அது சொல்கிறதுக்கு ஞாபகம் வந்ததும் இல்லை. ஆனால் இப்போ சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் கூட சோத்திரம் எங்கள் உறவினர் ஒருவர் இறந்துட்டார். அப்போ கொண்டு வந்தாங்க, மாலை வந்துலாம் போடுறாங்க. சில இந்து காலங்கள் போடுறாங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. தெரிஞ்சவங்க வருவாங்க, அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க அப்படிலாம் வருவாங்க. சோத்திரம். அப்போ அந்த இதிலெல்லாம் தடுத்துடுறாங்க தான். இன்னொரு சபையில் இன்னைக்கு வரைக்கும் தடுத்துடுறாங்க, அதை அனுமதிக்கிறதே இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம், இதில் ரொம்ப கவனமாக இருப்போம். சோத்திரம். சரி, இது சொல்ல வேண்டிய ஒரு காரியம் வர்றதுனால சோத்திரம். இது தேவையில்லை. இது இல்லாமல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சுமந்துட்டு போக வேண்டிய அடுக்குதுங்க. சோத்திரம். வண்டியில் கூட ஏற்க அது சுமந்துட்டு போகுதுங்க. யார் சோத்திரம். என்னது, யார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. கொண்டு வந்து போட்ட மாலையை சோத்திரம் 2 வீலரில் அப்படி கும்மலாம் அள்ளி போட்டு, யார் பிரிட்டோமும் சோத்திரம் கிளின்டன் தான் எடுத்துகிட்டு போனாங்க. தேவையா இது? அது கொண்டு போய் எங்கேயும் போய் வேற எங்கேயும் போட முடியுமா? அந்த சரி, இப்போ ஒரு மாலையை போடுறாங்களே, அந்த மாலை நிரந்தரமாக அப்படியே வாடாமல் கொள்ளாமல் அப்படியே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் வாடி போயிடுது, இல்லாட்டி சாயந்தரம் உந்து போகுது. இதை தூக்கிட்டு ஒரு சோத்திரம். ஆமாம், சோத்திரம். மனுஷர் சுமந்துட்டு போவது அவசியம். இதெல்லாம் இறந்து போனவங்களே அவங்க மரியாதையோடு கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறது அவசியம். இதெல்லாம் தூக்கிட்டு சுமக்க வேண்டியது இருக்குதுங்க. தேவையில்லாத வேலைன்றேன் நான். சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? வேண்டாம். அதுக்கு நானே சொல்கிறேன், அதுக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். அதுக்கு என்ன செய்யுங்க, மாலையெல்லாம் போடுறதுக்கு பதிலாக அந்த வீட்டாருக்கு ஏதாவது என்ன செய்யுங்க, சோத்திரம். எதோ கணவனை இழந்துருக்குறாங்கள அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் உறவுக்காரங்களாக இருந்தால் ஒரு மேற்கொண்டு ஒரு 500 1000 போட்டு என்னது சோத்திரம் என்ன பண்ணுங்க, ஆமாம், ஏதாவது உடை வாங்கி கொடுங்க. சரி, அது சோத்திரம். வேறு ட்ரெஸ்ஸாவது வாங்கி கொடுங்க. அது பரவாயில்ல, அது தப்பு இல்லை. சும்மா குப்பையில் போட போகிற மாலையை வாங்கிட்டு போகிறீங்க. கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொல்கிறேன். மற்றவங்க செய்கிறாங்களா, அதில் நம்ம அவங்க விடுப்போம், அதில் நம்ம தலை செய்கிறதில்ல. கிறிஸ்தவர்களுக்கு நான் வேதம் சொல்லுகிறேன். எந்த இடத்துலையாவது மாலையை பற்றி பேசப்பட்டிருக்குதா வேதத்தில்? நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் இது வரைக்கும் ஆதி ஆண்டு வழிபடுத்த வசனம் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையா பலமுறை வாசித்துருக்கிறேன். எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. அப்போ நம்ம சொல்லப்படாத ஏன் நம்ம செய்வானே?
இனிமேல் செய்வீங்க, அப்படி உஷாராப்பீங்களா? யோசிக்கிறீங்களே? நீங்கள் சொல்லி புரிவீங்க. நாளைக்கு போனால் இப்படி மாலையை போட்டவங்க சோதரம் மரியாதை செலுத்தலன்னு சொல்லி தப்பாலாம் நினைப்பாங்க. நான் சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு கர்த்தர் காட்சி. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பிளாத்து இந்த விஷயத்தில் பிளாத்து கை கழுவன் மாதிரி கை கழுவிட்டு நான் போயிடுறேன். அப்போ அவருடைய விசுவாசம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தது. அவருடைய விசுவாசம். சோத்திரம். கர்த்தர் இயேசு ஒப்பற்றவர், அவருடைய விசுவாசத்தில் ஒப்பற்றவர். அடுத்து ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 2:8 அவருடைய கீழ்ப்படிதல் ஒப்பற்றது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவைன்னு பாருங்க, எப்படி அருமையாக இந்த வார்த்தை இருக்கு பாருங்க. மனுஷரூபமாய் வெளிப்பட்டார். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் சில ஆட்கள் படிக்காமல் அரையும் குறையுமா அங்கே ஒன்று இங்கே ஒன்று படிச்சுவிட்டு ஆண்டவராக இயேசுவை விமர்சிக்கிற ஆட்கள் உண்டு. இது ஒரு வேலையாக ஒரு சிலர் இது ஒரு பொழப்பை வச்சுக்கிட்டு தர்றானுங்க. கிறிஸ்தவனுக்கு பேரில் உள்ளவனும் கள்ள போதனைகளை கொடுத்து சோத்திரம் குழப்புறானுங்க. இன்னொன்று மாற்று மதம்னு சொல்லுகிற ஆளுகளுக்கு இதே ஒரு வேலையை தர்றானுங்க. என்ன பண்ணுறது? நம்ம இந்த காரியங்களை செய்கிறதில்ல. சிலர் பேர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்காக சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அது கூட என்ன தெரிஞ்ச வரைக்கும் சோத்திரம் அந்த யூடியூப்பில் இது பண்ணுறது தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சோத்திரம். அப்போ சபைக்காக சில காரியங்களை ஆலோசனை சொல்கிறோம். சோத்திரம். சபை தெளிவடையணுன்றதுக்காக அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவருடைய கீழ்ப்படிதல் ஒப்பற்றது. சரி, கர்த்தர் 7 காரியங்கள் சொல்கிறேன். 1, அவருடைய அன்பு ஒப்பற்றது. 2வது, அவருடைய வார்த்தை ஒப்பற்றது. 3வது, அவர் நிறைவேற்றின கிரியை ஒப்பற்றது. 4வது, அவருடைய நாமம் ஒப்பற்றது. 5வது, அவருடைய ரத்தம் வெளியேறப்பட்டது ஒப்பற்றது. சோத்திரம். அவருடைய விசுவாசம் ஒப்பற்றது. 7வது, அவருடைய கீழ்ப்படிதல் ஒப்பற்றது. அல்லேலூயா. ஆமாம், திடீர்னு ஒரு நாள் கேட்பேன். சோத்திரம். மனசில் பதிஞ்சு வச்சுக்கணும், இல்லாட்டி எழுதிட்டு போய் கவனமாக வச்சுக்கணும். எனக்கு என்ன செய்யுது, நான் சோத்திரம். ஆமாம், போன வாரம் சாப்பிட்டதே மனசு வச்சுக்க மாட்டேன், போன வாரம் சொன்னதே நான் மனசில் வச்சுக்க போகிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு வசனத்தின் மேலே என்ன செய்யலை, நாட்டமில்லைன்னு அர்த்தம். சோத்திரம். போன வாரம் கேட்பேன், பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், போன வாரம் என்ன செய்தி சொன்னேன், அந்த 7 காரியங்களை கரெக்டாக சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும், எதை பார்க்காம. ஆமாம், எந்திரிப்போமா? எந்திரிங்க. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சோத்திரம். சரி, ஆமாம், நல்ல சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒப்பற்றவர். அல்லேலூயா. அவரை போல ஒப்பற்றவர் ஒருவரும் இல்லை என்பதை சோத்திரம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த மதம் இந்த மதம், சோத்திரம், அந்த தலைவர் இந்த தலைவர், அது எதுவுமே நான் சொல்ல வரல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் ஒப்பற்றவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பற்றவர். வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருடைய அன்பு சோத்திரம் ஒப்பற்றது. யோவான் 15:13-15 வாசித்தோம். அவருடைய அன்பு ஒப்பற்றது. எப்படிப்பட்ட அன்பு? நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. ஆமென், அல்லேலூயா. அப்படி அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? மாறாத அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இவ்வுலகத்தில் தம்மிடத்தில் அனுபவித்தபடியே முடிவு வரைந்தான் அனுபவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, 2வது, அவருடைய வார்த்தை ஒப்பற்றது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு பேசினது போல ஒருவரும் பேசினதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மட்டுமல்ல, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையில வார்த்தை ஒப்பற்றது. அவருடைய வசனம் அதிகாரமுடையது, ஒப்பற்றது. அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்தாவியலுக்கு கட்டளையிட்ட அவருடைய வசனம் வார்த்தை அல்லேலூயா ஒப்பற்ற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 1:29 அவர் நிறைவேற்றின கிரியை ஒப்பற்றதாக இருக்கிறது. ஆமா, அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொன்னாரே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 அவருடைய நாமம் ஒப்பற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரையாளா என்று கர்த்தராகிய இயேசுவால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லையே. வானத்தில் கீழங்கும் அவருடைய நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் கொடுக்கப்படவில்லையே. ஓ அல்லேலூயா. நமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். 1 பேதுரு 1:18-19 அவருடைய ரத்தம் வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் ஒப்பற்றது என்று வேதம் சொல்லுகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஒப்பற்ற ரத்தத்துக்காய் சோத்திரம். அந்த ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீங்களே, அது உமக்கு நன்றி என்று வாய் திறந்த இந்த வேளையில் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. கரை திரை பிழையற்ற நிலவரத்தில் பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணுகிறது ரத்தமே, கர்த்தராகிய இயேசுவின் ரத்தமே என்று சொல்லப்பட்டிருக்கு. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் மீட்படைந்திருக்கிறோம். அல்லேலூயா.
சோத்திரம். பரிசுத்தம் அடைந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12:2 அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, ஒப்பற்றது. அந்த விசுவாசத்தை உடையவராய் இருந்ததனால் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அல்லேலூயா நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவரும் சோத்திரம் உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. நாமும் ஜெயம் கொண்டவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:8 அவருடைய கீழ்ப்படிதல் அல்லேலூயா ஒப்பற்றது. மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாரே. அல்லேலூயா. அவரை போல நம்மளும் தாழ்மையுடையவர்களாய் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை விலைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் இது கிருபைகள் பிதா இருக்கிறபடியா நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனித கற்பனைகள் அல்ல, அல்ல உலகத்தின் பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் அல்ல, மனுஷனுடைய கற்பனைகள், கட்டளைகள், சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் நாங்கள் அகற்றி வேதத்தை சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க. அல்லேலூயா. நம்முடைய வசனமே சத்தியம் என்று பார்க்கிறோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம்தான் அல்லேலூயா போதக சிற்சியை ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கட்டளையை விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வழியில நடக்க உதவி செய்யுங்க ஐயா. நம்முடைய வசனங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்துங்கப்பா. உமக்கு நாங்கள் உண்மையாய், உத்தமமாய், சாட்சியாய், பரிசுத்தமாய், நீதியாய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் நடந்து அல்லேலூயா எங்களிடத்தில் கர்த்தர் நாங்கள் நிறைவேற்ற கிரியையை, நிறைவேற்ற வேண்டிய செயல்களை கர்த்தர் உமக்காக செய்ய எங்களை பலப்படுத்து. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. கர்த்தர் தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமா